இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா மற்றும் பலர் நடித்த கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து சென்னைக்கு ஆப்ரேஷனுக்காக ஒரு அப்பாவும் மகளும் வர வழியில் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க கிட்ட இருக்கிற பணம், நகை மற்றும் பொருட்கள் எல்லாம் ஒரு கும்பல் வந்து திருடிடுது. அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கமேட்டு கோர்ட் மூலியமாக நீங்கள் வந்து அந்த நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு நகையை காட்டுறாங்க. ஸோ அங்கே தான் பேபி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அவர் இவங்களை ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யார் நமக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமியை வந்து கும்பார நேரத்தில் சூர்யா சார் வந்து இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, நகை கிடைச்சிச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மெயின் கதை அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு நமக்கு உண்மையான கதையை அந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ட்டை நம்பி வர பீப்புளுக்கு கோர்ட்டில் கரெக்டாக நியாயம் கிடைக்குதா, ஃபேக் லாயர்ஸ் ஃபேக் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு காட்டி, ஸோ இப்படி தான் ஒரு கேஸை வந்து இழுத்தடிக்கிறதாகட்டும், இல்லை வந்து தட்டி கழிக்கிறதாகட்டும், இல்லை பல வருஷங்கள் வந்து பொய்யான தீர்ப்புகள் கொடுத்துட்ருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே காட்டுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா படமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பக்கா தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்து பயங்கரமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும் படத்தை. ஸோ ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறமேட்டு கமர்ஷியல் விக்டரியா சூர்யா சாருக்கு இந்த படம் அமையுது. ஸோ படத்தோட பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் ஆகட்டும், த்ரிஷா மேம் ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி அண்ணாவாகட்டும், அப்புறம் இந்திரன் சார் ஆகட்டும், அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்த ரோலை பக்காவாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீனுமே அவங்களோட நடிப்பு தூக்கி நிறுத்துனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த படம் டெக்னிக்கலாகவுமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், எடிட் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் ஆகட்டுமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட இன்னொரு தூண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சினிமோட்டோகிராஃபர் ஜிகே விஷ்ணு அவங்கள சொல்லலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் படத்தை வந்து செதுக்கி எடுத்துருக்குறாங்க. அண்ட் சாய் அபியங்கர் ப்ரோ, இத்தனை நாளாக நான் அவங்களோட பாட்டுக்கு பெரிய ஃபேன் கிடையாது, உங்களோட ஒரே ஒரு மியூசிக்கு மட்டும் தான் நான் ஃபேன், பென்ஸ் இந்த யூனிவர்ஸ். பட் இந்த படத்தில் அது எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணி எழுதிட்டீங்க, என்னை உங்களோட ஃபேனாகவே மாற்றிட்டீங்க, வேறு மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நமக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தியேட்டரில் மறக்காமல் இந்த படத்தை பார்த்து தள்ளுங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பக்கா தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னே தான் சொல்லலாம். படத்தில் வச்சிருக்கிற ட்விஸ்ட் ஆகட்டும், டேர்ன் ஆகட்டும், சர்ப்ரைசஸ் ஆகட்டும், சர்ப்ரைஸ் ஒவ்வொன்றுமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஐயோ வெறித்தனமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட இன்டர்வல் பீக் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே படத்தோட கிளைமேக்ஸ் தூக்கி நிறுத்திருச்சுன்னே தான் சொல்லணும். படத்தை பெருசாக இந்த படத்தில் லேகுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு, டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூர்யா பர்ஃபார்மன்ஸும், சாய் அபியங்கர் மியூசிக்கும், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் படத்தில் எல்லாமே வெறியாக இருந்துச்சு. காமெடி சீன் ஒர்க் அவுட் ஆனதாகட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அன்பான ஃபேன்ஸுக்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை மறக்காமல் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான். ஸோ யாரும் திரு டிவி வீடியோ இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் வெயிட் பண்ணாதீங்க. அப்புறம் தேட்டர் சம்பவம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டமேடா தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த படத்துக்கு 100க்கு 100 கொடுப்பேங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. என்னை விட்டால் நான் இன்னும் 2-3 வாட்டி கூட இந்த படத்தை பார்க்க ரெடியாக இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம். டாடா.